கடக ராசி நபர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாசத்துல பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை, திருப்திகரமான ஒரு செயலில் வெற்றி பெறுவது, இன்னும் சொல்லப்போனால் கடவுளுடைய செயல் அப்படிலாம் சொல்கிறோம். லேட்டாக கிடைச்சாலும் கொஞ்சம் பரவாயில்ல, கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அவங்கவுங்களுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம்தான் 9 பாக்கியஸ்தானம். இந்த மாதம் முழுக்கவே பாக்கியஸ்தானத்துடன் சுப கிரகங்கள் தொடர்பு. சுப கிரகங்கள்னா எதுன்னா குருவும் தொடர்புல வருது, சுக்கிரனும் தொடர்புல வருது. குரு சுக்கிரன் ரெண்டுமே இயற்கை சுப கிரகங்கள். இப்போ கடக ராசியை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம், யோக கிரகமா இருந்தாலும் பாவ அமைப்புல போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. வக்கரம், நீசம் இந்த மாதிரிலாம் போட்டு எதுவுமே ஒரு பிளான் சொதப்பல்கள், எதுவுமே ஒரு மனசுக்குள்ள கண்ட்ரோல்ல எதுவுமே செய்ய முடியல. எல்லாத்துலேயும் கோபதாபங்கள், அப்படியே கோபதாபம் பட்டாலும் கோபத்துக்கான ரிசல்ட் நல்லபடியாக அமைகிறது இல்லை. இப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஐட்டங்கள் போயிட்டு இருக்குது. இதுல ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதம் முழுக்கவே கடகராசிக்கு எந்த கிரக சப்போர்ட்டுமே கிடையாது, சுக்கிரனும் குருவும் தவிர போதும். இந்த 2 கிரக அமைப்புகள் நல்ல விஷயத்தை பண்ணாலுமே சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் ஓரளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. ஏன்னா சுப விஷயங்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சுப விஷயங்கள் தேவை. சுப விஷயங்களை முதன்மையாக பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த 2 கிரகங்கள். சூரியன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக கெட்டுப்போன அமைப்பில் போகுது. புதனுடைய விஷயங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை. புதன் எப்போதுமே கடகராசி கை கொடுக்காது. அப்படி இருக்கிறப்ப சுக்கிரன் உச்ச அமைப்பு, 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம், குருவுடன் பரிவர்த்தனை. சுக்கிரனுடைய காரக விஷயங்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். சுக்கிரனுடைய ஆதிபத்திய விசேஷங்கள், ஆதிபத்திய செயல்பாடுகள் அதுவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குருவுடன் பரிவர்த்தனையாக இருப்பதனால் குரு மீனராசிக்கு உள்ள பலனை செய்வார். அட்டமாதிபதி சனி இன்னும் கொஞ்ச நாள்ல 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. இப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அட்டமாதிபதி சனி நல்லது தருமா கெடுதல் தருமாங்கிறத நம்ம சேனல்லையே சனி பயிற்சி பலன் போட்டிருக்கிறோம். அதை 1க்கு 2வது திரும்ப பாருங்க வேண்டாம். அதற்கு முன்னோட்டமாக இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த மாசத்துல சுக்கிரன் நன்மைகளை கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சுக்கிரனுடைய காரக விஷயமான இதுக்கு ராசிநாதன் சப்போர்ட்ல இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ராசிநாதன் சப்போர்ட்ல இருக்குமாங்கிற ஒரு கேள்வி என்னன்னா, சந்திரன் ராசிநாதன் 2 நாளைக்கு ஒரு திரும்ப தன்னுடைய இடத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுபகிரகமாக இருந்து நன்மைகளை கொடுக்குற விஷயத்துல உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவது அவசியம். மாதம் முழுக்கவே டிஸ்டர்பன்ஸுகள் வரும், ஜெயிக்கலாமா, ஏன்னா ரன்னிங்லேயே குழம்பிட்டு இருப்பீங்க. முடியுமா, முடியாதா, செய்யலாமா, செய்ய வேணாமா, சரியா தப்பா, காலத்துக்கு நீடிக்குமா, இடையில கட்டாயிடுமா, இல்லை நம்ம விட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி நிறைய போட்டு ரன்னிங்லேயே சந்திரன் தேய்கிறது வளர்ற மாதிரி போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ அந்த மாதிரி குழப்பங்களுக்கு இடம் தராமல் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாக்கிய விஷயத்தில் அடையலாம். பாக்கியம் என்பது ஆணோ பெண்ணோ, சின்ன வயசோ பெரிய வயசோ மிடில் ஏஜோ, அவரவர் தேவைகள் என்னவோ இந்த காலகட்டத்தில் அது பூர்த்தியாகும், கன்ஃபார்ம் பூர்த்தியாகும். முதன்மையாக சுக்கிரனுடைய விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் முதன்மை சுக்கிரன். ஜாலி. உலகமே அழிஞ்சாலும் நமக்கு டிவியில் பிடிச்ச சேனலில் பிடிச்ச நிகழ்ச்சி போணுச்சுன்னா பார்க்கறதுக்கு பேர் தான் சுக்கிரன். ஒரு ஜாலி. அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நபர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரிதான், இல்லை இருக்கிறத அப்படியே வச்சு ஓட்டினாலும் சரிதான், சில ஜாலியான மூமெண்ட்டுகள் உள்ளே வரும். பெண்களுடைய தொடர்பு உள்ளே வரும், கிடைக்கும். நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள் முடியும். புரியுதுங்களா? சுக்கிரன் உச்ச அமைப்பு. அடுத்து சுகபோக விஷயத்துல ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் சேர்க்கை நிச்சயமாக பெற முடியும். கடன் பிராபலங்கள், கடன் பிரச்சனை சமாளிக்கலாமா இல்லை கொடுக்கலாமா இல்லை என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, கடன் பிராபலத்தில் சால்வ் 9, அதாவது 6க்கு 4ஆம் பாவகம். கடன் விஷயத்தை சமாளிப்பதற்கு ஒரு பொருளை மையப்படுத்தி இந்த கடன் விஷயத்தை சரி பண்ணுவீர்கள். புரியுதுங்களா? ஒரு பொருளை மையப்படுத்தி கடன் விஷயத்தை சமாளிப்பீர்கள். அடுத்ததாக சுக்கிரனுடைய இன்னொரு விஷயம் வந்து வாகன அமைப்புகள். இது வரைக்கும் வாகன அமைப்பை சரியாக வச்சுக்காதவங்க, சரி பண்ணி வச்சுக்க முடியாதவங்க, இந்த அஷ்டமிஜன்லாம் தேவையில்லாமல் வாகனத்தை வாங்கி போட்டிருப்பீங்க. இல்லை வாகனம் அதான் நீங்கள் வாகனம் புதுசாகவே இருந்தாலும் பழசாக போயிருக்கும், யூஸ் இல்லாமல் போயிருக்கும், தொந்தரவு கொடுத்துருக்கும். அதெல்லாம் வந்து ஆல்டர்னேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வாகன அமைப்புகளை சரி பண்ணி வச்சுக்கிறது, புதிதாக வாங்குவது, கொடுத்துட்டு வாங்குவது, ஏதேனும் ஒரு பொருள் அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அதை திருப்புறது. வீடு சம்பந்தமாக சுக்கிரனுடைய மிக முக்கியமான விஷயம் வந்து வீடு. அவரவர் தேவை வசதிக்கு ஏற்ப ஒரு வீடு, எப்படி இருந்தாலும் ஒரு வீடு ஒன்று பார்க்கணும். வாடகை வீடுனது நல்ல வீடாக போகணும், சொந்த வீடு, ஒரு இடம் ஒன்று வாங்கணும், வீடு கட்டணும். இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் ஆரம்பித்து அது நல்ல விதமான ஒரு முடிவுகள் கிடைக்கும் வீடு சம்பந்தமாக. பெண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு, அம்மா, ஒய்ஃபு, அடுத்து அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெண்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலியமாக இருந்த இந்த தலைவலி டார்ச்சர்லாம் கொஞ்சம் குறையும். கடுகடுப்பாக இருந்துட்டு ஐயோ இன்னும் நம்ம பேசவும் முடியல, அவங்களும் பண்ணுறத டார்ச்சராக இருக்குது அப்படிலாம் நம்ம புலம்பிகிட்டு இருப்போம் இல்லையா? இந்த மாதிரி புலம்பலெல்லாம் குறைஞ்சி பெண்கள் மூலியமாக சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும். ஆதிபத்திய விசேஷ அமைப்புகள், உயர்கல்வி அமைப்புகளில் ஒரு மன திருப்தி, உயர்கல்வியை மையப்படுத்தி ஒரு திருப்தி, மன திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். அம்மாவோட விஷயத்தை பேசிட்டோம். அடுத்தது வீடு வாகன அமைப்பு, வாசல் எல்லாத்தையும் பேசிட்டோம். உடம்பு வந்து ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கிறது, சுகாதிபதி உச்ச அமைப்பு. ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட உடல் அமைப்புகள் எல்லாத்தையுமே, குறிப்பாக இந்த யூரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீரிழிவு, சர்க்கரை நோய், இந்த வயிறு குடல் சம்மந்தப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக இயங்கக்கூடிய, அதில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போது ஒரு லாபத்தை கொடுக்கணும், இல்லை ஒரு சட்ட சிக்கல், பஞ்சாயத்து, இல்லை ஒரு ப்ராப்ளம், நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்ட பிரச்சனை, இது மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட நபருடைய ஒரு ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும், அல்லது கிடைச்சதை லாபமாக மாற்றிக்கணும். இந்த 2 ஆப்ஷனையும் புரிஞ்சுக்கிங்க. கிடைச்சதை டபுளாக ஒரு அடுத்த ஒரு லாபமாக மாற்றிக்கணும். ஒரு 10 ரூபா கிடைக்குது அப்படின்னா 20 ரூபாயை மாற்றிட்டு அது 10 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா உங்களுக்கு லாபமாக மாறும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு லாபத்தை பெருக்குதல், அல்லது
உங்களுக்குள்ள ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வருதல். இந்த 2 சம்பவத்தில் ஒரு சம்பவம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆக பிப்ரவரி மாதம் மற்ற கிரக அமைப்புகள் எதுவுமே சரியில்லை என்றாலும் சுபகிரகங்களே குருவும் சுக்கிரனுமே இந்த மாதத்தை பொறுத்தவரை மன திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கை குறை இல்லாமல் நிவர்த்தியாகவே அழைச்சிட்டு போவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தை மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு. தந்தை மூலியமாக ஒரு நன்மை பெரிய அளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். நீ கேட்டால் தந்தையோட பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட பேசினா ஏதாவது கிடைக்கும். இல்லை அவரு கூட இறங்கி வந்து பேச வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்ல நட்பு ரீதியாக அப்பா பையன் அப்பா பொண்ணு இந்த மாதிரி நட்பு ரீதியாக பழகுறீங்கன்னா கூட எப்படியோ தந்தை மூலியமாக ஒரு பெரிய அனுகூலம், நல்ல அனுகூலம், நல்ல கர்மாவை பெறக்கூடிய நிலைமையில கடகராசி நபர்கள் இருக்க போறீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை.